ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி தம் போட்ட மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ கறி, அந்த ஆட்டுக்கறி எடுத்து நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் ஒரு 8 விசில் வச்சுக்கிறேன். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடல, வெறும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். அதை அந்த வேக வச்ச தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கேன். மொத்தம் 2 டம்ளர் வருது தண்ணி. 300 அரிசி, அந்த சீரக சாம்பார் அரிசி எடுத்து நான் கழுவி வச்சுருக்கேன். நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு 4 அன்னாச்சி மூக்கு, 2 ஏலக்காய், கடப்பாசி கூட கொஞ்சம் லைட்டாக பொரியணும். இது கொஞ்சம் பொரிஞ்சிச்சு. பொஞ்சோன்னே சைஸாக அந்த சின்னதாக வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இது வதக்கில் கொஞ்சம் சிம்மில் வச்சு தாங்க வதக்கணும். வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குறேன். நான் ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி. உங்ககிட்ட வெறி புதினா மட்டும்தான் போட்டுக்கலாம், இல்லை வெறி கொத்தமல்லி மட்டும்தான் இருக்குன்னா இது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் பொடி பொடியாக கத்திரிக்கோளெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும், மசிஞ்சு நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும். இதுக்கு பாருங்கள், இதோ பாருங்கள், நான் ஒரே பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நான்வெஜ்ஜாக சேர்க்கல, பச்சை மிளகாய் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்தங்க கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன் இருக்குல்ல, அந்த சின்னதாக குட்டி டீஸ்பூன், அதால் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வாசனை போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 தக்காளி போட்டுக்காங்க, நான் பெருசாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நல்ல மாசம் நல்லா வதங்கணுங்க. அது இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சா அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் வச்சு தான் வதங்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் அது ஒரு 1/4 ஸ்பூன், அதனால மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, நல்லா வதக்கி கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ பாருங்கள், இப்போ போட்டோன்னே பாருங்கள், இதுக்கு வேறு என்ன மசாலா தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எதுவுமே தேவைங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 டம்ளர் கறி வச்சு தண்ணி, 1 டம்ளர் அந்த தண்ணி ஊற்றி கொதி வட்டோன்னு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த கறி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இது இதிலே போட்டு இந்த ஸ்டேஜ் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அதை போட்டுக்கினேன். அரை மூடி எலுமிச்சம் சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கறியெலாம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்குள்ளேயே நீங்கள் போட்டு வதக்கினா நல்லா அந்த ஜூஸ்லாம் அதில் கறியில் இருந்து நல்லாவே இருக்கும். இல்லை நீங்கள் தண்ணி கொச்ச பிறகு போடலாம். நீங்கள் தப்புங்க, இப்போ தண்ணி கொச்சிச்சு பரிசியை போடலாம். இப்போ நல்லா கொதிக்கணுங்க. அரிசி போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் பதமாக அப்படி கிளறி விடணும். இந்த பாஸ்மதி ரைஸோட சீரக சம்பா ரைஸ் பிரியாணி செய்யறதுக்கு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நெய் 1 ஸ்பூன் அளவு, புதினா கொத்தமல்லிலாம் கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். போட்டு லைட்டாக கிளறி விடுவாங்க, அப்போ தான் வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேர் புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சி ஊற்றுவாங்க. அரைச்சி ஊற்றோடு நீங்கள் நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சு. கொஞ்சம் லைட்டாக வற்றணும். என்னென்னா அரிசியும் அந்த தண்ணி கொஞ்சம் ஒரே லெவலாக கொஞ்சம் வர மாதிரி இருக்கணும். தட்டு போட்டு அந்த இடிக்கிற இந்த இஞ்சி பூண்டு கல் இருக்குது பாருங்கள், அதை வச்சு கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் இருக்கணுங்க. இந்த பக்கம் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம தம்மெல்லாம் எடுத்துட்டோம். எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.